தமிழ்நாட்டில இருந்து போன டாப் 3 ஜல்லிக்கட்டு காளைகள். நம்பர் 1 ராசு காளை. புதுக்கோட்டை மண்ணில வளர்ந்த ஒரு கருப்பு நிற கோவில் காளை தான் இந்த ராசு. இது சூலப்பிடாரி அம்மனோட கோவில் காளையா வார்பட்டு அப்படிங்கிற கிராமத்துலதான் வளர்ந்திருக்கு. தன்னை அவுத்த ஃபர்ஸ்ட் வாடியிலேயே கிட்டத்தட்ட 7 பேரை கொன்னு 14 பேரை காயப்படுத்தி யாருக்குமே அடங்காத ஒரு காளையா களத்துல தனியா நின்று இருக்கு. அதோட தமிழ்நாட்டுல ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த முதல் ஜல்லிக்கட்டு காளை ராசு காளை தான் அப்படின்னும். ஆனா கடைசியா 7 வருஷமா எந்த ஒரு வாடியிலையும் அவுக்காம உடல்நலை குறைவால இறந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச ஜல்லிக்கட்டு காளை எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2 ராவணன். ராவணன் அப்படிங்கிற இந்த காளை அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். இது வாடியில இறங்கினாவே அதை பிடிக்க நிக்கிற வீரர்கள் கூட அதை தொட ரொம்பவே யோசிப்பாங்க. அதோட யாருக்கிட்டுமே அடங்காத ஒரு காளை தான் இந்த ராவணன். களத்துல ஒரு அசுரனா தன்னோட ஆட்டத்தை காமிச்ச இந்த ஜல்லிக்கட்டு ராவணன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பாம்பு கடிச்சு இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 அப்பு. மதுரை மாவட்டத்துல வரிச்சியூர் அப்படிங்கிற கிராமத்துல வளர்ந்த ஒரு காளை தான் இந்த அப்பு. இது பயங்கர வேகமா இருக்கிறதோட நின்னு வாடியில சுத்தி தான் விளையாடும். அதனாலேயே ஜல்லிக்கட்டுல அப்பு அப்படிங்கிற பேரை கேட்டாலே மக்களுக்கு தனி ஒரு பயம் இருக்கும். அதனாலதான் இப்பவும் ஜல்லிக்கட்டுல அப்பு இருந்தா ஆட்டமே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றதோட கடைசியா இது 2014 இறந்துடுச்சு.